வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரிதாஸ் அவர்களும் பத்திரிகையாளர் ஞானி அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி எம்பி கிரிராஜ் சிங்கினுடைய பாட்னா வீட்டில் அண்மையில் 1,14,00,000 ரூபாய் கொள்ளை போனது. இது தொடர்பாக அவருடைய மெய்காப்பாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்த பணத்தை பாட்னா நகர போலீசார் செய்தியாளர்களிடம் காண்பித்த போது எடுத்த படம் அப்படின்னு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு படம் இன்று ஒரு நாளிதழில் வந்திருக்கு. இந்த காவல்துறை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படின்னு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. கொள்ளை போன பணத்தை மீட்ட காவல்துறையுடைய திறமையா, இல்ல பாஜக எம்பி ஒருத்தருடைய வீட்டில் 1 கோடிக்கும் அதிகமாக ரொக்கமாக பணம் வச்சிருந்தாரு அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறாரா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அந்திரிதாஸ்? பொதுவாக கருப்பு சட்டைக்காரன், காக்கி சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன் என்று சொல்வார்கள். இதை நான் 2 கோணத்திலே கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காரு. இதை 2 கோணத்திலே நான் பார்க்கிறேன். அவர் அரசியலுக்கு வந்துவிட்டார்ல, அதாவது 2 கோணங்களிலே இதை நான் பார்க்கிறேன். ஒன்று, களவு போன சில மணி நேரத்திற்குள்ளேயே அதை மீட்டு இருக்கிறார்கள். பொதுவாக நகை என்று சொன்னால் எஃப்ஐஆர் போடுவார்கள். பல வருடங்கள் ஆனாலும் கூட அதன் அசல் வடிவிலே அது அடகு கடையில் இருந்தால் அது மீட்பார்கள். ஆனால் கரன்சி காணாமல் போனால் சில மணி நேரங்களிலே அது கரைந்து கரியாகிவிடும். அப்படிப்பட்ட நிலையிலே சில மணி நேரங்களிலே 1 கோடி ரூபாயை பெற்றுத் தந்தார்கள் என்பது பாராட்டுக்குரிய செய்தி என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதீத அந்த உபாதையின் காரணமாக இன்றைக்கு இன்னொன்றையும் அவருடைய அறியாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காக்கி சட்டை தன்னுடைய அறியாமை வெளிப்படுத்தி இருக்கிறது. 1 கோடி ரூபாய், அதுவும் ஒரு அரசியல்வாதி, பிரபலமான அரசியல்வாதி, ஆளுங்கட்சியை சார்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினருடைய அந்த பணத்தை மீட்டு இன்றைக்கு கரன்சி நோட்டுகளை பத்திரிகையாளர்களுக்கு நாம் வைத்திருக்கிறோமே, பந்தி வைத்திருக்கிறோமே. இதன் மூலம் அவருடைய கணக்கு வழக்கு பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்கிறது, அரசியலிலே அவருக்கு சிக்கல் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது அறியாமையால் வந்த அதீத முயற்சி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இது எப்படி அறியாமைன்னு நாம் பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை. அதாவது அவர் சொல்வது என்னன்னா, அறியாமை இதுன்னு சொன்னா அறிந்திருப்பது என்ன, இதை மறைத்து விட வேண்டாம், வெளியில சொல்ல வேண்டாம்னா காக்கி சட்டையுடைய வேலை அதுவா? காக்கி சட்டையுடைய வேலை என்ன நடந்ததோ அது செய்வது தானே. அப்ப அரசியல்வாதியை காப்பாற்றுவதா காக்கி சட்டையுடைய வேலை? இல்லை அல்லவா? அது 1 கோடி ரூபாய் தன் வீட்டிலிருந்து பிடிப்பட்டதா அவர் புகார் கொடுக்கவே தானே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, புலனாய்வு செஞ்சிருக்காங்க. அவருடைய மெய்காப்பாளர்களே தானே கைது பண்ணிருக்காங்க. அப்ப அவர் 1 கோடி ரூபாய் போனதா சொன்னதானே அவங்க கைது பண்ணிருக்காங்க. அது அடுத்து தானே. அப்போ அதை பகிரங்கப்படுத்துறதுல அவருக்கே தயக்கம் இல்லாத போது காக்கி சட்டை ஏன் தயங்கணும்? அவர் சார்பாக அதை மறைக்கணும். பணம் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாமே தவிர அதை பந்தி வைத்து எல்லாருக்கும் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறை நகைகள், பல்வேறு பொருட்கள் மீட்கப்பட்ட உடனே சென்னையில் கூட காவல்துறை பார்த்தீங்கன்னா ஆணையர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லா பொருட்களையும் வைத்து இவையெல்லாம் மீட்கப்பட்டு என்று காட்டுவது உண்டு. ஆண்டுக்கு ஒரு முறை கூட இப்படி பெரிய அளவில் மீட்கப்பட்டவை அவர்கள் பத்திரிகையாளர் தாங்கள் ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று மக்களுக்கு அவ்வப்போது உணர்த்துவதற்கு அவர்கள் பின்பற்றக்கூடிய உத்திகள் அது ஒண்ணு. அதுல இப்போ அந்த எம்பி பலியாயிட்டாருன்னு அவர் சொல்றாரு. நீங்க அது இல்ல பலியா, அவர் எம்பி பலியாகிறாரா பலியாகலையாங்கிறது எம்பியுடைய பிரச்சனை. ஆனால் காவல்துறை இல்ல வேட்புமனுவிலே அதற்கான முகாந்தரம் இருந்தால் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேட்புமனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நரேந்திர மோடி வேட்புமனுல முன்னுக்கு பின் முரணா சொன்னதையே குற்றம் தான், ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாதுன்னு தான் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இல்ல பலருடைய வேட்புமனுக்கள் இப்படி முரண்பாடுகள் இந்த தேர்தலில் எதிர்த்து எல்லாரும் நம்ம சொல்லலாம், பட்டியல் சொல்லலாம். ஆனால் விலம் வெளிப்படுவது என்பது நியாயமானது, நல்லதுன்னு தான் நான் கருதுகிறேன்.